அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்சர் த ஃபாலோயிங் ATF 4th எபிசோட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 2nd வீக் நம்ம வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் அதில் வந்து திருமலை என்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரோச் ப்ரோ, யூ ஆர் த ஒன்லி மேன் டு ரிப்ளை ஆல் த கமெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிரதர், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேல்யூபுளான கண்டென்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோவில் எஸ் குமாரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ப்ரோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் வித் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ரோ சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 100 ஷேரை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 90% ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் தான். பாக்கி 10% வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் எக்கனாமிக் சைக்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும். அதனால தான் இந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள், சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம 2020 வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருந்தோம். கோவிட் டைமில் எல்லாருக்கும் வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசெஷனில் போச்சு பொருளாதாரம். ஸோ நம்ம வந்து கஷ்டத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க, சிஸ்டத்துக்குள்ளார பணத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கம்மியாக கிடைக்கும்போது நிறைய லோன் வாங்கி புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நம்ம மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுவோம், மளிகை பொருள் வாங்க போவோம், வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுவோம், இல்லை புதுசாக வண்டி வாங்குவோம், நம்மளுக்கு மாதம் சம்பளம் வருது, நம்ம இஎம்ஐ போட்டு ஒரு வீடு கட்டிடுவோம். இந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா. இப்படி நினைக்கும் போது என்னென்னா, ரிசெஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக க்ரோத் வர ஆரம்பிக்கும். க்ரோத் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனும் கூடவே வரும், சரிங்களா? க்ரோத்தும் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே இன்ஃப்ளேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்ட்ரல் பேங்க் வந்து சீனுக்குள்ளார வருவாங்க. 2024 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து மறுபடியும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்கும் போது என்னாகும், இந்த கம்மியான வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் லோன் எடுத்திருந்தாங்களா, இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க லோனை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனை எல்லாத்தையுமே வந்து லைட்டாக கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க, காஸ்ட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்போது நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போக ஆரம்பிக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நியூஸ் வீடியோவில் சொல்லுவோம். எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, ஜாப்ஸ் டேட்டா, சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசுவோம். இந்த டேட்டாக்கும் பொருளாதாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது, சரிங்களா? இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணும். அதனால தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டவுன் வரும், சரிங்களா? இந்த கிராஃப் வந்து இப்படி கீழேருந்து இப்படி மேலே போனது இங்கே போயிட்டு ஒரு ஸ்லோ டவுன் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோ டவுன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே மாதிரி ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா இங்கேருந்து கிராஃப் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். இப்படி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. போன வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து அக்டோபர் மாதம் வந்து குறைச்சாங்க. அண்ட் இப்போ பிப்ரவரி மாதம் நடந்த RBI மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல. நம்ம அதை பற்றி கூட டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பேசியிருந்தோம், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சைக்கிள். ரிசெஷன், growth, ஸ்லோ டவுன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசெஷன், சரிங்களா? இந்த சைக்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸோட பிஸ்னஸும் வந்து இருக்கும். மெதுவாக மேலே ஏறி மறுபடியும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ். டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்தாலும் சரி அவங்களோட டிமாண்ட் வந்து அப்படியே இருக்கும். உதாரணத்துக்கு FMCG பிராண்ட்ஸு, ஃபார்மா, ஹெல்த் செக்டாரு, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்து பார்க்கப்படும். அதே மாதிரி ஹையர் வேல்யூவேஷன் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு ஜில்லட்டாக இருக்கட்டும், இந்துஸ்தானி லேவராக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பயுமே வந்து ரிவார்ட் பண்ணும். ஏன்னா டஃபர் டைம்ஸில் இந்த கம்பெனிஸ் வந்து வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் வித் குட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. உதாரணத்துக்கு பேங்கிங் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் செக்மெண்ட் தான். பொருளாதாரம் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் பேங்கிங் பிஸ்னஸ் இருக்கும், NBFCs இருக்கும், மற்ற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கும். பேங்கிங்கில் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, KVB, IDFC பேங்க்கு, ஸ்மால் ஃபைனான்ஸில் ஈக்விட்டாஸ் பேங்க், இது எல்லாமே நான் பார்க்கக்கூடிய பேங்க். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NBFCஸில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபைனான்ஸு, பூனாவாலா ஃபின்கார்ப், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடிய பேங்க். இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா ஃபின்கார்ப்பாக இருக்கும்போதுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய NBFCs. இந்த ஆட்டோமோட்டார் செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைக்ளிக்கல் செக்டார் தான். இதில் 2 வீலர் செக்மெண்ட்டில் TVS, ஹீரோ மோட்டர் கார், இது 2 போதும் நமக்கு. அதே மாதிரி 4 வீலரில் வந்து டாடா மோட்டார்ஸ், M&M, இது போதும் நமக்கு. அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களும் வருவாங்க, M&Mமும் வருவாங்க, எஸ்கோர்ட்ஸ், கியூபுட்டோவும் வருவாங்க. கமர்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வருவாங்க, அசோக் லேலாண்ட் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டார் செக்மெண்ட்டில். அடுத்து மெட்டல் அண்ட் மைனிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், இவங்க வேதாந்தா, இந்துஸ்தான் ஜிங்க். இந்த வேதாந்தா, இந்துஸ்தான் ஜிங்க் நீங்கள் ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா வச்சுக்கிட்டா போதும். இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாக்கு தான் சொன்னோம், அதனால் இவன் வேணாம்,
சரிங்களா, இந்துஸ்தான் காப்பர், இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ரியல் எஸ்டேட்டை சார்ந்த செக்டார்ஸ், சிமெண்ட்டு, ஸ்டீலு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸு, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸில் பாலி கேபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸு, வீனஸ் பைப்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸில் வரும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸு, ஹோட்டல் செக்டார், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கலாக வரும். சரிங்களா, நீங்கள் பல ஷேர்ஸை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட ஒரு 4-5 ஷேர்ஸை வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஒரு 10 ஷேர் இருந்தால் போதும் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது நமக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பீஸ் மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக நம்ம ஃபண்ட்ஸை வந்து பார்க் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் பிரதர் என்னோட சஜஷன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்லேயே கீழே சொல்லியிருக்காரு, I am proud to be subscriber below 200. விஷிங் யூ டு அச்சீவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வித் குட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவர் வந்து நம்ம 200 சப்ஸ்கிரைபர் கீழே இருக்கும்போதே இவர் நம்ம வீடியோவை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்மளுக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு முதல்ல சொன்ன ஒரு ஆள் நீங்கள் தான். நானே கூட வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும்னு எதிர்பார்த்துக்கிறேன். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து டெய்லி நம்ம வீடியோ வந்து ஒரு 1000-2,000 பேர் பார்த்தா போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து இப்போ வந்து ஒரு 500-600 பேர் பார்க்குறாங்க. ஒரு சில வீடியோ வந்து 50-100 பேர் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து டெய்லி ஒரு 1000-2000 பேர் பார்த்தாலே அதுவே எனக்கு போதும். ஸோ தேங்க்யூ பிரதர், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பிப்ரவரி 10ஆம் தேதி நம்ம போட்ட வீடியோக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. மணிகண்டன் என்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ அடல்ட் பென்ஷன் பிளானுக்கு பதிலாக விச் ஒன் ஸ்டாக் இன்வெஸ்ட் ரெகுலர்லி டு கெட் மோர் அமௌண்ட். பிரதர், நீங்கள் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் போன வாரம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோட பிரின்சிபலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேரில் நீங்கள் மொத்த பணத்தையும் போடக்கூடாதுன்றது தான். அதாவது நீங்கள் ரொம்ப நல்லாவே டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. காரணம் என்னென்னா, டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி, ப்ளூ சிப் கம்பெனி. அதில் போட்டால் பணம் எதுவுமே ஆகாது, சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் 15 நாளாக பார்த்தீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலையோ அந்த விலைக்கு வந்துடுச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அசட் அலோகேஷன், அசட் டைவர்சிஃபிகேஷன் மட்டும்தான் கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா மார்க்கெட் என்ன ஒரு ஷாக் கொடுத்தாலும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை, நீங்கள் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்கிட்டே போய் கேட்டிங்கன்னா கூட அவங்களாலையும் கூட அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து 2024 கடைசியில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பராக் ஃபரேக் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோல்டு வந்து இதுக்கு மேலே ஏறாது, நிறைய ஏறிடுச்சு, அதனால் நாங்கள் கோல்டோட ஹோல்டிங்ஸை வந்து குறைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தார். அப்படி அவர் சொல்லும்போது கூட நான் கோல்டை வந்து குறைக்கல, என்னோட போர்ட்ஃபோலியோவில் 15-20% கோல்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். காரணம் என்னென்னா, எனக்கு F&O மார்ஜின் கிடைக்கிறதுனால நான் அப்படியே விட்டு வச்சேன். அப்படி விட்டு வச்சது எந்த அளவுக்கு நல்லதாச்சுன்னா, அந்த 15-20% வந்து ஒரு ஸ்டேஜில் 30% ஓடி போச்சு என்னோட ஹோல்டிங்ஸில் கோல்டு. சரிங்களா, அந்த அளவுக்கு விலை ஏறும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஏன் கோல்டு அடுத்த 2-3 வருஷத்துக்கு வந்து விலை ஏறாமலே கூட போகலாம். சரிங்களா, வேரியஸ் ரீசனால் இப்போ $5,600 மறுபடியும் $4,400 வந்து மறுபடியும் வந்து $5,000 ட்ரேட் ஆயிருக்கு. இது ஸ்டாக்ஸுக்கு பொருந்தும். நீங்கள் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக வந்து 2020 $150 இருக்கும்போது ஐடிசி வாங்கியிருந்தீங்கன்னா $450 போகும்போது உங்களுக்கு 3 மடங்கு லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப வசதியாக 2020 வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க. 2020 எல்லா ஷேருமே 50% டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. இதே ஒரு நபர் 2018 ஐடிசியை வந்து $300 வாங்கியிருந்தா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அந்த ஐடிசி வந்து எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. நீங்கள் வந்து கேட்கலாம், ஐடிசி வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் கொடுத்ததெல்லாம் கழிச்சது தான் வந்து 2018 $300 காட்டும். சரிங்களா, அந்த டிவிடெண்ட்டு இப்போ ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து டிமர்ஜர்ஸில் அதெல்லாம் கழிச்சது போக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $300 காட்டுது. $300 வந்து இப்போ $326 இருக்குது. நடுவில் $150 வரைக்கும் போச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துல வாங்காமல் நீங்கள் 2018 வாங்கியிருந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் 8 வருஷமாக 1% ஒரு 10% ரிட்டர்ன் வந்தால் அது உங்களுக்கு கரெக்டான ரிட்டர்னாக சொல்லுங்கள். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஷேரை நம்பி இருக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கும் 29 வயசு தான். நான் என்னோட ஃப்யூச்சர் நான் எப்படி, அதாவது நான் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா, இன்னும் 30 வருஷத்துக்கு என்னால் தாராளமாக வேலைக்கு போக முடியும், புதுசாக பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ நான் புதுசாக பணம் சம்பாதிக்கிறதுல நான் வீட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டா கூட பாக்கி இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சேன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப், என்னோட ஃப்யூச்சருக்கு வந்து அது உதவும். அதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் எனக்கு பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓவரால் அசட்ஸில் 25% ரியல் எஸ்டேட்டாக வைங்க, 25% கோல்டாக வைங்க, 25% ஷேர்ஸாக வைங்க, 25% ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வைங்க. அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் வைங்க. நீங்கள் நினைக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பெரிய ரிட்டர்ன்ஸ் வரதில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு.
மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்த காலகட்டங்கள் இருக்குது. சரிங்களா, லாஸ்ட் 1.5 வருஷமாக மார்க்கெட் எங்கேயும் போகல. ஆனால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு 7% வந்திருக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2014, 15, 16, 17 இந்த 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. 20,000 ஒரு சவரன் இருந்தது. அந்த 4 வருஷத்துக்கு 20,000 21,000 அப்படியே இருந்தது. 4 வருஷமாக கோல்டு ரிட்டர்ன் கொடுக்கல. ஆனால் அந்த 4 வருஷம் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 28% ரிட்டர்ன் வந்திருக்கும். காம்பவுண்ட் பண்ணிங்கன்னா அது 30% மேலே வந்திருக்கும். ஸோ நீங்கள் அசட்ஸை டைவர்சிஃபை பண்ணி வைங்க. இப்போ உங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 250 ரூபா போய் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி 250 ரூபா போய் உங்களால் ஃபிக்ஸட் டெபாசிட் போட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பதிலாக கோல்டாகவும் பாக்கி வந்து ஷேர்ஸ் ஆவீங்க. 50% கோல்ட் ஆவீங்க, 50% ஷேர்ஸ் ஆவீங்க. இல்லையா 25% கோல்ட் ஆவீங்க, பாக்கி 75% வந்து ஷேர்ஸ் ஆவீங்க. இந்த 75%ல் ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு 25 ரூபா, மிட் கேப்பில் ஒரு 25 ரூபா, ஸ்மால் கேப்பில் ஒரு 25 ரூபா. நான் ஏன் ஸ்மால் கேப்னு சொல்கிறேன்னா, ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு நெகட்டிவான ரிட்டர்ன் கொடுத்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரே வருஷத்தில் 60% 70%லாம் ரிட்டர்ன் கொடுக்கும். கிட்டத்தட்ட தங்கம் வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் வந்து டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் டைவர்ஸ் பண்ணுவீங்க. எது வேணால் நடந்துட்டு போட்டோம் பிரதர், நிறைய ஆசைப்படாதீங்க. 1 கோடி ரூபா இருந்தால் போதும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து செட்டில் ஆகிடலாம். நம்ம 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற வரையும் தான் நமக்கு கஷ்டம். 1 கோடி ரூபா நம்ம சம்பாதிச்சிட்டா வேலைக்கு கூட நம்ம போக தேவையில்லை. நம்ம பாட்டு நம்ம ஜாலியாக வீட்லேயே இருக்கலாம். சரிங்களா, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது பிரதர். இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. சரிங்களா, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் விஜய் என்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரும் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய நண்பர் தான். தேங்க்யூ பிரதர். அண்ட் இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, குட் ஈவினிங் தம்பி, கைண்ட்லி போஸ்ட் த அனலைசிஸ் ஆஃப் கோல்டு ஃபைனான்ஷியல்ஸ் ஷேர்ஸ் அண்ட் தேர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ். ஆனால் ரொம்ப சிம்பிள்னு, கோல்டு ஃபைனான்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா த சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபைனான்ஸ். சரிங்களா, நீங்கள் இப்போ ஆட்டோ ஃபைனான்ஸ்னா ஒரு வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த வண்டியை அவங்க ஜப்தி பண்ணி எவ்வளோ ரூபாய்க்கு விற்க முடியும், பாதி விலைக்கு தான் விற்க முடியும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஒரு வீடு வந்து ஜப்தி பண்ணி அவங்க விற்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 60% 70% விலைக்கு வந்து விற்க முடியும். அது விற்கிறதுக்கும் லேட் ஆகும். ஆனால் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்களால விற்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்டிவி, லோன் டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபைனான்சியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% 75% தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்க 12% வட்டி போட்டால் கூட அவங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த ரிஸ்க்கை வந்து அவங்களால தாங்கிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபைனான்ஷியல்ஸுக்கு நல்ல விஷயம் தான். அப்போ கெட்டதே இல்லையானா கெட்டது இருக்குது. என்னன்னா, இவங்க கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நான் சப்சிடரியில் போய் மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினாங்கன்னா நஷ்டப்படுவாங்க. உதாரணத்துக்கு மணப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் வந்து பிரச்சனையாச்சு. அது வந்து இன்னமும் பிரச்சனையில் ஓடிட்டு தான் இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்களோட அந்த மைக்ரோ ஃபைனான்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி கூட வச்சுருந்தாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி இப்போ பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வாஷ் வரப்போறான்னு சொல்லிட்டு கோல்டு 20% ஒரே டைம் விழுந்தது. அதாவது $5,600 $4,400 வந்தது. அந்த மாதிரி டக்குன்னு கோல்டு 20% விழுந்துச்சுன்னா அப்பயும் இவங்க மாட்டிப்பாங்க. நிறைய பேர் லோன் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீட்காமல் போகலாம், நிறைய வந்து ஏலத்துக்கு போகலாம். அதனால் இவங்களுக்கு லாஸஸ் வரலாம். ஸோ இந்த 2 நெகட்டிவான விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபைனான்சஸில் நெகட்டிவான விஷயம் எதுவும் இல்லை. கரெக்டான விலை வரும்போது வாங்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு மணப்புரம் வந்து 300 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 270 ரூபாய் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குங்க. மறுபடியும் 240 ரூபாய்க்கு வரும்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குங்க. மறுபடியும் 210 ரூபாய்க்கு வரும்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க. ஏன் நான் வந்து மணப்புரம் வந்து 140 ரூபாய்க்கு வாங்கினேன், 210 ரூபாய்க்கு வித்துட்டேன். நான் அதை பற்றி பார்த்தீங்கன்னா மணப்புரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் 140 ரூபாய்க்கு வாங்கி 210 ரூபாய்க்கு நான் வித்துட்டேன் அப்படின்ட்டு. மறுபடியும் 250 260 ரூபாய்க்கெல்லாம் வந்து 240 ரூபாய்க்கெல்லாம் வந்துச்சுன்னா நானே கூட ஒரு போர்ஷன் வாங்குவேன். அங்கேருந்து மறுபடியும் கரெக்ட் ஆச்சுன்னா நான் மறுபடியும் வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி. அந்த மணப்புரமும் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக குவார்டர்லி டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப கம்மியான டிவிடெண்ட் ஆனால் கூட டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது ஹோல்டு பண்ணுறது நமக்கு அந்தளவுக்கு பெயினாக இருக்காது. ஸோ இதுதான் கோல்டு ஃபைனான்ஷியல்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியன். அண்ட் கோல்டு ஃபைனான்ஷியல்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு த்ரெட் என்னன்னா, நிறைய சின்ன பேங்க்ஸ், இப்போ ஃபெடரல் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த மாதிரி சின்ன பேங்க்ஸ்லாம் கோல்டு ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ரிஸ்க்காக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நானே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபைனான்ஸ்னால் மணப்புரம் முத்தூட்டில் கொண்டு போய் வைக்க மாட்டேன். வட்டி அதிகம், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம். சரிங்களா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்லலாம் போனீங்கன்னா வட்டி கம்மி, ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மி. ஸோ அதில் போவேன். என்ன ஒரு விஷயம்னா, கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து லோன் டு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. நீங்கள் 10,000 ரூபா மதிப்பில் தங்கத்தை வைக்கிறீங்கன்னா இவங்க 8,000 ரூபா லோன் கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் 6,500 ரூபா தான் கொடுப்பாங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஷியல்ஸ் ஓடிட்டு இருக்காங்க.
ஸோ இதுதான் கோல்டு ஃபைனான்ஷியல்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த வாரம் வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையும் நம்ம பண்ணியாச்சு. அண்ட் நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஐடி ஸ்டாக்ஸோட ஏடிஆர் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் அமெரிக்காவோட சிபி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு, அதை பற்றியும் அது வந்து பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் மார்க்கெட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நான் பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.